வணக்கம். பன்னீர் ஆழ்வார்கள் எனக்கு பிடித்தமான திருமாலிசை ஆழ்வாரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருமாலிசை ஆழ்வாரை பற்றி ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த குருவுக்கும் சீடருக்கும் உண்டான அந்த புரிதலை பற்றி இதில் நல்லா சொல்லியிருப்பாங்க. அதனால் அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திருமாலிசை ஆழ்வாரோட பிறப்பை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். பார்கவர் என்பவர் யாகம் செய்கிறனால அவர் மனைவி கருவுறுகிறார். கருவுற்றோன ஒரு குழந்தை பிறக்குது. எப்படின்னா கை கால் உறுப்புகள் எதுவுமே இல்லாத ஒரு பிண்டமாக பிறக்குது. என்னடா இப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய போட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இறைவனோட அருளால் அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுதுன்னா கை காலெல்லாம் திரும்ப வந்துடுது. அந்த குழந்தையோட அழுகுறல் கேட்டுட்டு குழந்தை இல்லாதவரும் அதை என்ன செய்யணும், அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் வளர்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா பால் குடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் நாள் ஆக ஆக பாலே குடிக்கலை. ஆனால் அந்த குழந்தை சோர்வாகவே இல்லை. இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கு இந்த ஊர் மக்கள்லாம் வருவாங்களோ, குழந்தை பாலே குடிக்காமல் ஒரு சோர்வு இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்படி ஒரு வயதான தம்பதிகள், முதுமையான தம்பதிகள் அந்த குழந்தைய பார்க்க வர்றாங்க. பால் கொண்டாந்து கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. அந்த தம்பதிகள் கொடுக்கவும் அந்த குழந்தை என்ன செய்யுது, அந்த பாலை குடிக்குது. இப்படி நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுதுன்னா, தனக்கு அந்த பால் கொடுத்த தம்பதிகளுக்கு இந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா, தான் குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற பால் அந்த தம்பதிகளுக்கு கொடுக்குறாப்புல. கொடுத்தோன்னே அந்த தம்பதிகள் கொடுத்தோன்னே உங்களுக்கு இளமையான உருவம் வந்துடுது. இளமை பொருந்தி அந்த உருவம் வந்தோன்னு என்ன செஞ்சிடறாங்கன்னா, தம்பதிகளுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க தான் யார் அப்படின்னா கணிகண்ணனார். அந்த கணிகண்ணனார் பின்னாடி திருமாலிசை ஆழ்வாரோட சீடரா வர்றார். காஞ்சிபுரத்துல திருவைக்காவில் திருமாலிசை ஆழ்வார் அந்த ஒரு பெருமாள் கோயில தொண்டு செஞ்சு வந்துகிட்டு இருக்கிறார். இவரோட சீடர் கணிகண்ணன். ஒரு நாள் அந்த குடிலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணிடம் கேட்கிறார். வயதான ஒரு பெண்ணிடம் கேட்கிறாரு, இவ்வளோ கைங்கரியான செய்றியம்மா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் என்னோட முதுமை காரணமாக என்னால் வேலை செய்ய முடியலைன்னு தன்னோட இயலாமையை அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த முதுமை காரணமாக வேலை செய்ய முடியலன்னு சொன்ன உடனேயே அந்த பெண்ணை என்ன செஞ்சிடறாரு திருமாலிசை ஆழ்வார், தன்னோட பக்தி திறத்தால் இளமையாக்கிடுவார். காஞ்சிபுரத்தை ஆளக்கூடியவன் யார்? பல்லவ மன்னன். அந்த பல்லவ மன்னன் இந்த பொண்ணோட அழகை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவன் மன்னனுக்கு வயசாகுதே தவிர இந்த பொண்ணுக்கு வயசாகவே இல்லை. எப்படி இப்படி இளமையா இருக்கா அப்படிங்கிறதுக்காக கேட்குறாரு. எப்படி நீ இவ்வளோ இளமையா இருக்க, இன்னமும் முதுமை அடையாம? எல்லாம் அந்த திருமாலிசை ஆழ்வாரோட அருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்றா. இந்த பல்லவன் மன்னனும் கொஞ்சமா அறிவு இருந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி கிளவியா இருந்தவளையா கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு இருந்திருக்கணும். அதுவும் இல்லை. என்ன ஆசைப்படுறாரு, நம்மளும் இளமையாயிட்டா என்ன அப்படின்னு ஒரு ஆசை வருது. உடனே திருமாலிசை ஆழ்வாரோட சீடனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உங்க குருவிட்ட சொல்லி என்னை இளமையாக்கிருங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்றாரு. சரி, என்னை பத்தி புகழ்ந்து ஒரு பாட்டாது பாடு. பாட முடியாது. நாராயணனை பாடிய வாயில் ஒரு நரனை பாடுவதா? பாட முடியாதுன்றாரு. நீ பாடலைன்னா உன்னை ஊரை விட்டு துரத்திக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற. ஊரை விட்டு கிளம்ப சொல்லிடுறாரு மன்னன். சரின்ட்டு தான் குருட்ட சொல்லணும் இல்லையா, கணிகண்ணனா தான் குருவிட்ட தேடி நடந்ததை சொல்றார். இந்த மாதிரி மன்னர் போக சொல்லிட்டாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவிட்ட விடைபெற்று சொல்லும்போது, இரு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி திருமாலிசை ஆழ்வாரும் சீடனுக்காக கிளம்ப முடிவு பண்ணிட்டார். அப்போ அந்த பெருமாள் அங்கே தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பெருமாள்கிட்ட ஒரு பாடல் ஒன்று பாடுறார். என்ன பாடுறார் அப்படின்னா, கணிகண்ணன் போகிறான் காமரும் பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவொரு சென்னா புலவன் யான் செல்கிறேன், நீ முன் பைனாக பாய்ச்சுருட்டிக்கொள். என்னோட சீடன் ஒரு பிரச்சனை, கிளம்புறான், நானும் போகிறேன். உன்னைய விட்டு நான் எப்படி இருக்க முடியும்? இல்லை என்னைய விட்டு நீ இங்கே என்னதான் உனக்கு வேலை? நீயும் கிளம்பு. அது எப்படி கிளம்புற? உன்னோட பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ற. திருமாலோட படிக்கை என்ன? ஆதிசேடன். என்ன சொன்ன உடனே திருமால் என்ன செய்யறாரு, அந்த ஆதிசேடன் பாம்பு அப்படியே சுருட்டிக்கிட்டு அந்த படுக்கையை சுருட்டிக்கிட்டு கக்கத்துல வச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. கணிகண்ணன் போறாரு, திருமாலிசை ஆழ்வார் அடுத்து போறாரு, பின்னாடி யார் போறான்னா திருமால் போறாரு. ஐயோ என் வீட்டுக்கார் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இங்கே வேலைன்னு சொல்லிட்டு திருமகள் லட்சுமி தேவியும் பின்னாடி அந்த அம்மாவும் போயிடுறாங்க. அந்த அம்மா போனோன்னே லட்சுமி இல்லாத போல நமக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு பிற கடவுள்கள் போகிறாங்க. 33 கோடி தேவர்கள் எல்லாருமே போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும்போது இரவு ஆயிடுது. எல்லாருமே ஒரு ஊரில் ஒரு இரவு தங்குறாங்க. அந்த பின்னால் அந்த ஊருக்கு பேர் என்னன்னா ஓர் இரவு இருக்கை அப்படின்ற ஒரு பேர் வருது. சரி, இந்த விஷயம் யாருக்கு தெரியுதோ, அதாவது மன்னனுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரே களை இழந்து கிடக்கு. அப்படியே திருமகளோட அருள் இல்லைன்னா அந்த ஊர் எப்படி இருக்கும்? களை இழந்து போயிருக்கு. உடனே தான் செஞ்ச தவற உணர்ந்து மன்னன் யார்கிட்ட காலில் அப்படியே நெடுஞ்சாங்கடையா விழுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாலிசை ஆழ்வார் காலில் விழுகிறார். நான் செஞ்செல்லாம் தப்பு தான், எல்லாரும் திரும்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டார்.
உடனே திருமாலிசரி கணிகண்ணனை பார்க்குறாரு. கணிகண்ணன் வந்து சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இங்கே இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திருமால் வந்து இந்த கக்கத்தில் படுக்கை வச்சு நிற்கிறாருலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் நைட்டு வேற ஃபுல்லாக நிற்க வச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்கும்போது திருமாலிசை ஆழ்வார் திருமாலை பார்க்குறார். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுறு சென்னா புலவன் யான் செலவொழிந்தேன் நீயும் உன் பையனாக பாய்படுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பாடுறார். சொன்ன உடனே திருமால் என்ன செய்யற ஓடி போய் அந்த பாம்பு படுக்கை ஆதிசேடன் பாம்பு படுக்கையை விரிச்சு படுத்துடுறார். இது எதுக்கு இந்த கதை சொல்றோம் அப்படின்னா, ஒரு அடியவர் சொன்ன ஒரே காரணம், தன்னோட பக்தன் சொன்ன ஒரே காரணத்துக்காகவே வானா வர்றாரு, நில்லுனா நிற்கிறார், போய் படுனா படுகிறாரு திருமால். அதனால திருமாலுக்கு என்ன பேர்னா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு மன்னன் சொல்லி கணிகண்ணனார் கேட்கல, என்னை பத்தி பாடுங்கும்போது பாட முடியாதுங்கிறார். பாருங்களேன், அதாவது ஒரு ஆஃபீஸில் இதை வேற ஏதாவது நிறுவனங்கள்ல ஒரு டிவிஷன்ல 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், 9 பேர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான். ஒருத்தன் என்ன செய்வான், அந்த மேனேஜரை காக்கா பிடிக்கிறத நினச்சிக்கிட்டு, சார் காஃபி சாப்பிட்றீங்களா, சார் டீ சாப்பிட்றீங்களா, சார் எந்திரிக்கிறீங்களா, உட்காரீங்களா, லஞ்ச் பேக் எடுக்கவா, கார்க்கவா, திறந்து விடாது பின்னாடியே தெரிவாங்க. அந்த 9 பேரும் வில்லை மாதிரி ஆயிடுவான். இந்த ஒருத்தன் தான் அந்த ஆஃபீஸ்ல நல்லவன் மாதிரி. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த சுயமரியாதைக்கும் பணிவுக்கும் வித்தியாசம் தெரியாத நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னனே வந்து என்னை பத்தி பாடுங்கும் போது அதெல்லாம் பாட முடியாதுன்னு சொல்றாரு பார்த்தீங்களா. குருட்ட வந்து என்னை இளமையாக்குன்னு போய் கேளு அப்படிங்கும்போது என் குரு அதெல்லாம் செய்ய மாட்டார். அது சொல்லியிருக்கலாம், என்னை கேட்டு வந்து சொல்றேன் என் குருட்ட, அதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையா சொல்றாரு பார்த்தீங்களா. அதனாலேயே எனக்கு திருமாலிசை ஆழ்வாரை ரொம்ப பிடிக்கும். ஒரு மன்னன் சொல்லி கணிகண்ணனார் கேட்கல, ஆனா ஒரு பக்தன் சொல்லி திருமால் இப்படி கேட்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமாலிசை ஆழ்வாரோட தமிழுக்காக உழவு செய்கிறார். அதனாலேயே திருமாலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசு கொண்டல் அப்படின்னு திருமாலுக்கு பேர். தமிழுக்காக ஒரு பக்தன் சொல்லி நில்லுன்னு நிற்பாரு, உட்காரணும் உட்காருவார். இது காரணம் என்ன, தமிழ். அப்போ வந்து தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவங்களுக்கும் எவ்வளோ ஒரு பெருமை. நன்றி.